ஓம் சாந்தி சிஸ்டர். குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷியா இருக்கிறோம். ஓகே சிஸ்டர். இன்னைக்கு சிவராத்திரி வரப்போகுது. எல்லோருக்கும் இனிய சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள். ஸோ சிவராத்திரி பற்றி பார்க்க போறோம். சிவராத்திரி அன்று இரவு கண் விழிக்கிறது. அது ராத்திரின்னு பேர் வர்றதுனால அதுவும் ஏகாதசி, வைகுண்ட ஏகாதசிக்கும் இதே மாதிரி கண்ணு விழிப்பாங்க. அதை விட்டா இதுக்கும் கண்ணு விழிப்பாங்க. ஆனா இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, வைகுண்ட ஏகாதசி கண்ணு வைப்பாங்க. தியேட்டர்ல நைட்டு ஃபுல்லா படம் போட்டுருவாங்க. தியேட்டர்ல ஒரு டிக்கெட்டுக்கு 3 ஷோன்ட்டு. நல்ல வேளை சிவராத்திரிக்கு அப்படி யாரும் பண்றது இல்ல. அப்ப இத சீரியஸாவே கொண்டாடுறாங்கன்னு வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இப்ப ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறது மக்களுக்கு புரியுது. அந்த நேரத்துல முழிச்சு தியானம் பண்ணா நல்லது நடக்கும் அப்படின்னு நம்புறாங்க. ஆனா அது எப்படி, அது கரெக்டா, அது மட்டும் தெரிய மாட்டேங்குது. அது அந்த மகா சிவராத்திரி அன்னைக்குதான் நமக்கு லூமினிஃபெரஸ் ஈதர் அப்படிங்கிற பிரம்மாண்ட சக்தி நமக்கு மேலேந்து வருது, நமக்கு பூமிக்கு வருது. அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான், அந்த வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும்தான் அந்த லூமினிஃபெரஸ் ஈதர் பிரம்மாண்ட சக்தி நமக்கு கிடைக்குது, அபரிமிதமா கிடைக்குது அன்னைக்கு மட்டும்தான். அதுவும் நைட்டு ஒரு 12ல இருந்து 1 மணி வரைக்கும் ரொம்ப உச்சகட்டத்துல அந்த சக்தி நமக்கு கிடைக்கும். அந்த நேரத்துல நம்ம கண் முழிச்சு நம்ம மெடிடேஷன் பண்றது, நம்ம பாசிட்டிவ் அஃபர்மேஷன் எல்லாம் வச்சா அது நிச்சயம் நடக்கும். சுருக்கமா சொல்லணும்னா நம்ம கர்மாவே மாத்துறோம். நம்ம தலையெழுத்தே நம்ம எழுதுற மாதிரிதான். நம்ம இப்ப நல்ல நல்ல தாட்ஸ் எல்லாம் அப்ப நினைச்சு நம்ம தியானம் பண்ணோம்னா அது நமக்கு நிச்சயம் கிடைக்கும். ஏன்னா அந்த சக்தி நமக்கு உதவி பண்ணும். அந்த நேரத்துலதான் நமக்கு அந்த உச்சந்தலையில அந்த பிட்யூட்டரி கிளாண்ட் இருக்கு இல்லையா, அது வழியா அந்த பிட்யூட்டரி கிளாண்ட அந்த சக்தி அடையும் போது அங்கதான் நமக்கு ஆத்மா இருக்கு. அந்த ஆத்மா தூண்டப்படும். அப்போ நிறைய நல்ல நல்ல ஹார்மோன்ஸ் அப்ப உற்பத்தி ஆகுது பிட்யூட்டரி கிளாண்ட்ஸ்ல. அது நம்ம பழைய ரெக்கார்ட்ஸ், சப்கான்சியஸ் மைண்ட்ல உள்ள ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அழிச்சிட்டு நம்ம புதுசா பதிவு பண்றதுக்கு அது ரொம்ப நல்ல நேரம். அந்த நேரத்துல நமக்கு பாசிட்டிவ் தாட்ஸ் எல்லாம் நம்ம உருவாக்கணும். நமக்கு நாமே ஆசீர்வாதம் பண்ணிக்கணும். அப்படி ஆசீர்வாதம் பண்ணும்போது அது நடக்கும். இப்ப நம்ம உதாரணத்துக்கு நான் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கேன், நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன், பவர்ஃபுல் ஆத்மாவா இருக்கேன், நான் தொட்டதெல்லாம் தொடங்குது, நான் நல்ல வெற்றி பெற்ற ஆத்மாவா இருக்கிறேன் அப்படின்னு நீங்க பாசிட்டிவ் தாட்ஸ் பதிவு பண்ண அது சப்கான்சியஸ் மைண்ட்ல பதிவாகி அது மாதிரியே நமக்கு நடக்க தொடங்கும். இப்ப யார் மேலேயாவது நமக்கு விரோதம் அல்லது மனசு ஒத்து போகல அப்படின்னா அதை பத்தியே நினைக்க கூடாது. பாஸ்ட் நடந்தது எல்லாத்தையுமே அழிச்சிடணும். அதை மறந்தே போயிடணும். அந்த முடிஞ்ச காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, அது செத்து போச்சு அந்த பழைய காலம் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க நம்மளோட அன்பா இருக்கிறாங்க, அவங்க நம்மள்கிட்ட இனிமையா அன்பா பேசுறாங்க, நானும் அவங்க கிட்ட ரொம்ப இனிமையா அன்பா பேசிக்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்களும் என்ன ரொம்ப விரும்பி பேசுறாங்க, நாங்க 2 பேரும் ரொம்ப நல்ல மனசோட ஒத்து போறோம் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கணும். பாசிட்டிவ் தாட்ஸாவே நினைச்சிட்டே இருந்தோம்னா நமக்கு யாரோடையாவது ஒத்து போலன்னா கூட அதெல்லாம் பழசெல்லாம் அழிஞ்சு போய் புதுசா நம்ம ரெக்கார்டை உருவாக்குறோம், நல்ல விஷயங்களை பதிவு பண்றோம். இந்த மாதிரி இந்த 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு ஒரு 12 மணில இருந்து 1 மணி வரைக்கும் நம்ம நினைச்சிட்டு கடவுளோட இறை சக்தியோட உதவியால நம்ம இத மாதிரி எல்லாம் நம்ம நினைச்சு நமக்கு நாமே ஆசீர்வாதம் பண்ணிக்கும் போது அது எல்லாமே நடக்கும். நம்ம அடுத்த பிறவில நம்ம எப்படி வரணுங்கிறது கூட நம்ம அதை மாத்தி எழுதிக்கலாம். பிரம்மன் எழுதல, நம்மளேதான் நம்ம விதியை எழுதிக்கிறோம். பழைய நெகட்டிவ் கர்மாலாம் அழிச்சிட்டு நம்ம பாசிட்டிவ் கர்மா உருவாக்குற மாதிரி நம்ம எண்ணங்கள் தாட்ஸ உயர்வா கொண்டு போனோம்னா அந்த மாதிரியே நம்ம வாழ்க்கையை மாத்தி அமைச்சுக்கலாம். அதுதான் அந்த நாள் ரொம்ப முக்கியமானதுங்க. அந்த நாள்ல மட்டும்தான் அந்த ஈத்தர் சக்தி பயங்கர ஸ்பீடா பூமிக்கு நேரா, அதுவும் அந்த நம்ம இந்தியா இருக்கிற பக்கம், அதுதானே பூமத்திய ரேகையில தானே நம்ம இந்தியா இருக்கு, அதுக்கு நேரா மோதுது. அந்த ஸ்பிரிங் தன்மையோட மோதுது. அதனாலதான் அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். மத்த நாள்லயும் தினமும் இருக்கும் அந்த ஈத்தர் சக்தி இருக்கும், ஆனா ரொம்ப லைட்டா, ரொம்ப ஸ்பீடு கம்மியா இருக்கும். அப்புறம் சூரிய வெளிச்சத்துல அதோட ஒளி அலைகள் இன்டர்ஃபியர் ஆகுது இல்லையா, அதனால அதோட தன்மை கம்மியா இருக்கும். அந்த மகா சிவராத்திரி அன்னைக்குதான் இந்த பூமி தன்னோட இந்த ஆர்பிட்ல வேற லெவலுக்கு மாறுது. ஷார்ட்டான ஆர்பிட்டுக்கு மாறி வருது. நீர்வட்ட பாதைன்னு சொல்றோம் இல்லையா, சின்ன குறுகிய வட்ட பாதைக்கு மாறுது. ஏன்னா சம்மர் ஆரம்பிக்குது. நம்ம ஏற்கனவே உத்தராயண காலம், தட்சிணாயன காலம் எல்லாம் பார்த்திருக்கிறோம். இப்ப இந்த ஆர்பிட்ல மாத்தும் போது அது நேரா 180 டிகிரி நேரா நமக்கு கிடைக்குது அந்த சக்தி. அப்ப நமக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். மத்த இன்னொன்னு ஆவணி மாசமும் அத மாதிரி கிடைக்கும், நேரா வரும். ஆனா பூமி இந்த சைடே போகும், கிழக்கு நோக்கி திரும்பி போயிட்டு இருக்கும். அதுவும் கிழக்கு நோக்கியே வரும்போது ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல போறதுனால அந்த சக்தி நமக்கு ரொம்ப நல்லா கிடைக்கிறது இல்ல. இது பூமி இப்படி சுத்திக்கிட்டு இருக்குது, இந்த சக்தி இப்படி வருது. அப்ப நேருக்கு நேரா மோதுது.
நல்ல சக்தி வந்து மோதும் போது நமக்கு பவர்ஃபுல்லா இருக்கும். அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு தான். வருஷம் அந்த ஒரு நாள் எப்பயுமே இந்த மாசி மாசம் அமாவாசைக்கு முந்தின நாள் அன்னைக்கு வந்து இந்த மாதிரி நடக்கும். பூமி, சூரியன், நிலா 3 நேர்கோட்டுக்கு வந்துரும். அந்த டைம், அந்த மிட் நைட் அந்த டைம்ல. அப்பதான் ரொம்ப நல்ல நேரம். நம்ம முழிச்சிருந்து கடவுளை வேண்டுறது, நமக்கு நாமே ஆசீர்வாதம் பண்ணிக்கிறது, நம்ம எப்படி நினைக்கிறோமோ அந்த வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறது, எல்லாம் நம்மளோட எண்ணங்கள் தான். நம்மளோட எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கையை உருவாக்கும். இப்ப உதாரணத்துக்கு நம்ம பிள்ளைகள் வந்து நல்ல பிள்ளைகளா வளரணும், நம்ம சொல் பேச்சை கேட்கணும், எனக்கு மரியாதை கொடுக்கணும், அந்த மாதிரி எல்லாம் நினைச்சுக்கலாம். சில வீட்டுல பிரச்சனைகள் இருக்கலாம், பிள்ளைகள் சரியில்லாம போகலாம். அந்த நேரத்துல வந்து ஐயோ இப்படி இருக்காங்க பசங்க அப்படிலாம் நினைக்க கூடாது. பசங்க நல்ல பசங்களா வளர்றாங்க, நமக்கு நல்ல மரியாதை கொடுக்குறாங்க, அந்த மாதிரி நல்ல எண்ணங்களை வந்து சொல்லி 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 இறை சக்தி எனக்கு உதவி பண்ணுது, கடவுளே எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நமக்கு நாம ஆசீர்வாதம் பண்ணும்போது அது எல்லாமே பலிக்கும். அதுதான் அந்த முக்கியமான நாள்ல முழிச்சிருந்து கோயில் கோயிலா போறது. நம்ம வீட்டுல சரௌண்டிங்ஸ் சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, அப்ப கோயில்ல ஒரு இடத்துல உட்காந்து நம்ம இந்த மாதிரி வேண்டிக்கலாம். கோயில் ஆனா முண்டி அடிச்சுட்டு கூட்டத்தோட கூட்டமா போய் அங்க போய் பார்க்கணும் அப்படின்னு. அதான் அந்த அந்த ஒரு நாள்லதான் அந்த கண்டிப்பா அந்த 12 to 1 மணி வரைக்கும் இந்தியா டைம் சொல்றேன், இந்தியாவுக்கு மட்டும்தான். மற்ற டைம் வந்து வேற வேற கண்ட்ரிக்கு வேற வேற மாதிரி மாறும். மத்த கண்ட்ரில வந்து சொல்றது இல்ல, ஞானிகள்லாம் சொல்றது இல்ல. நம்ம நாட்டுலதான் ஞானிகள் இதெல்லாம் எப்ப கிமு கிறிஸ்துக்கு முன்னாடி 300 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே இதெல்லாம் கண்டுபிடிச்சது. மகா சிவராத்திரி அன்னைக்கு இந்த மாதிரி நமக்கு நடக்குது. அப்பயே இந்த கோள்கள்லாம் இத்தனை கோள்கள் இருக்குது, இப்படி சுத்துது எல்லாம் கண்டுபிடிச்சாங்க இல்லையா? சயின்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே, சயின்ஸ் டெலஸ்கோப் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே சித்தர்கள் ஞானிகள்லாம் அதே மாதிரிதான் இதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அன்னைக்கு ஒரு நாள்லதான் அந்த ஈத்தர் சக்தி இவ்வளவு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த நாள்லதான் நமக்கு ஆக்சுவலா ஒரு அதிசயம் நடந்திருக்கு நம்ம பிரம்மகுமாரிகளுக்கு. அந்த மகா சிவராத்திரி அன்னைக்குதான் 88 வருஷத்துக்கு முன்னாடி சிவபெருமான் ஒருவர் உடம்புல இறங்கி நமக்கு எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாரு. எது சிருஷ்டியோட ரகசியம், முதல் இடைக்கடை எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாரு. ஆனா அதுக்கு முன்னாடியில இருந்தே இந்த மாதிரி ஒரு காலகட்டத்திலயும் நடந்திருக்கு. வருஷத்துக்கு ஒரு தடவை மகா சிவராத்திரி இந்த மாசி மாசம் வர்றது ரொம்ப முக்கியமா சிவன் கோயில்ல கொண்டாடப்பட்டிருக்கு. அங்க போய் இருந்து அந்த 6 கால பூஜையும் பண்ணுவாங்க. அப்ப மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஏதோ ஒண்ணு அந்த அன்னைக்கு நாள்ல நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதெல்லாம் இந்த மாதிரி டைரக்டா சொன்னா புரியாதுங்கிறதுக்காக தான் பல்வேறு புராண கதைகள் மூலமா சிவராத்திரி அன்னைக்கு கண் முழிச்சிருக்கணும், இந்த வேடர் கதை, அந்த கதை, இந்த கதை எல்லாம் சொல்லி எப்படியோ முழிச்சிருக்க வைக்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் உருவாக்கப்பட்ட கதைகள் தான். ஆனா உண்மை இதுதான், இந்த ஈத்தர் சக்தி நமக்கு கிடைக்கும் போது அந்த ஈத்தரை தான் ஈசன்னா நம்ம பரமசிவன் அப்படின்னு சொல்றோம். ஆனா ஒரு மதத்திலயும் அது வந்து வேற ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கலாம். நீங்க இறை சக்தின்னு வச்சுக்கோங்க, அவங்க மதத்துல என்ன வச்சு நீங்க சொன்னா உங்களுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி பேர் வச்சுக்கலாம். ஆனா மொத்தத்துல கடவுள் சக்தி நமக்கு அன்னைக்கு கிடைக்குது. அன்னைக்கு நம்ம பாசிட்டிவ் தாட்ஸ் வச்சுக்கணும். அதுதான் மகா சிவராத்திரியோட தத்துவம், அதுதான் முக்கியம். இது வந்து ஜாதி, மொழி, மத, இனம் இதுக்கு எல்லாமே அப்பாற்பட்டது. நமக்கு மொத்தத்துல இறை சக்தி வேணும், அவ்வளவுதானே. நம்ம கர்மாவை கழிச்சு நல்லபடியா நம்ம அடுத்த ஜென்மம் நல்லபடியா இருக்கணும். பாசிட்டிவ் அஃபர்மேஷன் பண்ணிக்கலாம் அந்த நேரத்துல. ஆக்சுவலா நியூ இயர்க்கு வந்து அஃபர்மேஷன் பண்ணுவாங்க. அதே மாதிரி சரஸ்வதி பூஜை எப்பயும் அதே மாதிரி பண்ணுவாங்க இந்துக்கள். அது அப்படியே நியூ இயருக்கும் அதே மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இந்த இந்த மாதிரி ஒரு சில நாளுக்கு வந்து ஸ்பெஷலா ஏதாவது இருக்குமா அப்படின்னா, பாபா பிரம்மகுமாரிகள் மூலமாக சிவபெருமான் டைரக்டா வந்து சொல்றதுலேயே சொல்றாரு. சில நாட்களை அந்த மாதிரி சொல்றாரு, சில நேரத்தை அந்த மாதிரி சொல்றாரு. தினமுமே அந்த அதிகாலை 2 to 5 அந்த நேரத்தில் வந்து நான் உங்களுக்காகவே இருந்து சக்தி கொடுப்பேன்றார். ஸோ மேபி அந்த சக்திக்கும் இந்த ஈத்தர்னு சொல்லப்படுறதுக்கும் சம்பந்தம் இருக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கடவுள் வந்து பிரம்மா குமாரிகள்னா பிரம்மாவுடைய குழந்தைகள். அதாவது கடவுள் கடைசி 100 வருடம் ஒரு வயோதிகர் உடல்ல வர்றாரு. ஓகே, அந்த வயோதிகர் கடைசி 100 வருடம் இந்த 5 வருட காலச்சக்கரத்துல வர்றாரு. அந்த வயோதிகருக்கு பிரம்மன் பேர் வைக்கிறார். ஸோ அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கொடுக்கிறார். ஸோ என்ன ஞானம்னா, இது இந்த பூமி முதல்ல சொர்க்கமா தான் இருக்கும், அடுத்த 2500 வருஷம் இது நரகம் ஆயிடும். முதல் 2500 வருஷம் சொர்க்கம், அடுத்த 2000 வருஷம் நரகம், மீண்டும் சொர்க்கமாகும். ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் இடையில தான் வரார். நரகம் எப்ப சொர்க்கம் ஆக வேண்டி இருக்குதோ அப்ப வர்றாரு. அப்பதான் உலகழிவு ஏற்படுது. அந்த உலகழிவை சொர்க்கமா புதுப்பிக்கிறதுக்காக. ஸோ அதுக்கு வந்து இறைவன் கொடுக்கிறாரு இந்த ஞானத்தை. அதுல சில ரகசியங்கள் என்ன சொல்றாருன்னா, ஞானத்தோடைய சாரம் என்னன்னா, சொர்க்கத்தில் ஆத்மான்ற உணர்வுல இருப்போம், நரகத்தில் வரும்போது உடம்புன்ற உணர்வு, பாடி கான்சியஸ்க்கு வந்துடுறோம். ஆத்மா பூர்வமத்தில் நட்சத்திரமா ஜொலிக்கிறது. அதனாலதான் இங்க போட்டு வைக்கிற பழக்கம் இருக்கு. அந்த ஆத்மான்ற உணர்வுக்கு மீண்டும் வரணும்
ஆனா அந்த சக்தி இல்ல. உடல் உணர்வுல வந்து காமம், கோபம், புலனின்பம் இதெல்லாம் மயங்கி கிடக்குது. சோ அதுல மயங்கினதுக்கு காரணம் ஆத்மாவுடைய சக்தி குறைஞ்சிருச்சு. இப்ப சக்தியை நிரப்பிட்டா அதுல இருந்து வெளில வந்துடும். சோ அப்ப இந்த சக்தியை நிரப்புறதுக்கு ஒரே வழி என் ஒருவனை நினைவு செய்யுங்கன்றார். அவர் செம்பு நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரமா இருக்க. அங்க இருந்துதான் ஆத்மாக்கள் எல்லோருமே பூமிக்கு கொஞ்சம் கொஞ்சமா வரும் பிறவி எடுக்க. அதனால மக்கள் தொகை ஏறிக்கிட்டே இருக்குது. ஏன்னா வந்தவர்களும் போக மாட்டாங்க, மறுஜன்மம் எடுப்பாங்க. இது இல்லாம மேல இருந்தும் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் ஆகிட்டே இருக்கும். சொர்க்கத்தில் ஆரம்பத்தில் வருவதற்கு தகுதி பெற்றுக் கொண்டார்கள் அப்படின்னா ஆரம்பத்திலே வருவாங்க. தகுதி கம்மியா இருந்துச்சுன்னா லேட்டா வருவாங்க. மொத்தத்துல வந்துட்டா திரும்பி போக முடியாது, கடைசியில தான் போக முடியும். அழைச்சிட்டு போறதுக்கு தான் கடவுள் வந்திருக்கிறார், சிவபெருமான் வந்திருக்காரு. சோ என்ன சொல்றாருன்னா, உங்களை ஆத்மான்னு வந்து மறுபடியும் என்னை நினைக்க நினைக்க அந்த ஆத்மாக்கு சக்தி நிரம்பும், வெளி உலக கவர்ச்சியில வந்து புத்தி விலகும். அதற்கு நினைப்பதற்கு பெஸ்ட் டைம் எப்பவுமே நினைக்கணும் 24 மணி நேரமும். ஆனா அதுலயும் ரொம்ப ரொம்ப சிறந்த நேரம் அப்படின்னா 2 to 5. அதுக்கு காரணமாக கடவுள் சொல்றது என்ன அப்படின்னா, அந்த நேரம் வந்து இந்த விகார அதிர்வலைகள் எல்லாமே விகாரிகள், இந்த காமம் இந்த மாதிரி விஷயத்துல இருக்கிறவங்க எல்லாமே அந்த 2 மணிக்கு மேல தூங்க ஆரம்பிச்சிடும். ஒரு பயங்கரமான தூக்கம் தள்ளும் அந்த டைம்ல தான் அவங்களுக்கு. அப்ப அப்படியே அவங்கள மெய் மறந்து தூங்க ஆரம்பிச்சிடுவாங்க. 2 மணிக்கெல்லாம் அப்படியே அமைதியாக ஆரம்பிச்சிடும். இப்ப 2 to 5 அப்ப வந்து அந்த இப்ப என்னன்னா, மற்ற நேரம் நீங்க இறைவனை நினைச்சீங்கன்னா அவங்களுடைய வீண் எண்ணங்கள் எல்லாம் முழிச்சிட்டாங்க. முழிச்ச பிறகு அவங்களுடைய வீண் எண்ணங்களோட நமக்கு அந்த மைண்ட் வந்து இறைவனோட புத்தி ஸ்ட்ரைட்டா இணையறதுக்கு நடுவுல நிறைய விஷயங்கள், எண்ணங்கள் வந்து வந்து அவங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய எண்ணங்கள் மாதிரி வந்து தாக்கும். அப்ப உங்களுடைய எண்ணங்களாகவே நினைச்சிட்டு நீங்க அது பின்னாடி போயிடுவீங்க. சோ இந்த டிஸ்டர்பன்ஸே இருக்காது அந்த டைம் அப்படின்ட்டு. ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா இன்டர்நெட் கனெக்ஷன் மாதிரி. இன்டர்நெட் கனெக்ஷனுமே நைட்டுக்கு மேலதான் வேலை செய்யும். எல்லாம் தூங்கின பிறகுதான். அது வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்றதுனால சரியா வேலை செய்யாது. அப்புறம் மறுபடியும் காலைல 6 மணிக்கு மேல பாத்தீங்கன்னா மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ ஆயிட்டே வரும். சோ அந்த மாதிரி அப்ப அந்த டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நைட் டைம் ஃப்ரீயா வேற கொடுப்பாங்க. ஏன்னா எப்படியும் தூங்கிடுவாங்க அப்படின்ட்டு கொடுப்பாங்க. 12 மணிக்கு மேல கொடுப்பாங்க. சோ இப்ப அதே மாதிரி எல்லாரும் தூங்கிய பிறகு நல்லா படிக்கிறவங்க கூட பாத்தீங்கன்னா ஹாஸ்டல்ல இருக்கிறாங்கன்னா பசங்க எல்லாம் தூங்குனதுக்கு அப்புறம் எழுந்து படிப்பாங்க. ஏன்னா அது அவனுக்கு தெரியுது பாருங்க. எல்லாரோடையும் இருக்கும்போது அந்த மைண்ட் வந்து அந்த அந்த தூங்கி எழுந்துச்சு வேற எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம ஒரு 1/2 மணி நேரத்துல படிக்கிறத மத்தவங்களோட படிக்கணும் அப்படின்னா அது 5, 6 மணி நேரம் ஆனாலும் கஷ்டம். முட்டி மோதிட்டு இருக்கணும். சோ அந்த விஷயம் அவங்களுக்கு தெரியுது. அந்த டைம் எழுந்துச்சா நல்லா வருது அப்படின்ட்டு. சோ அது வந்து அற்பகால படிப்பு தான். சோ இந்த ஜென்மத்திற்கு ஒரு பதவி அடையலாம், சம்பாதிக்கலாம். ஆனால் இப்ப இறைவனை நினைக்கிறது எதுக்குன்னா, உடல் உணர்வு முற்றிலும் நீங்க அழிச்சு ஆத்ம உணர்வுக்கு வந்துட்டீங்கன்னா மீண்டும் சொர்க்கத்தின் ஆரம்பத்துக்கே போயிடுவீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அடுத்த 2500 வருடம் சொர்க்கத்தின் சுகத்தை இப்பவே சம்பாதிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். இது எவ்வளவு பெரிய வருமானம்! 2500 வருஷம், 21 ஜென்மம் சொர்க்கத்துல எடுப்போம். 21 ஜென்மத்துக்கு தேவையான அத்தனையும் நிரப்பிக்கிறதுக்கான ஒரே வழி, ரொம்ப ஈஸியான வழி, இறைவனை நினைச்சுக்கிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். இறைவனை தவிர வேற எந்த நினைவும் இல்லாம நினைக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். நான் ஆத்மா, இப்ப பாவம் நிரம்பி இருக்கு, இதுல தூய்மையாக்கணும் இறைவனை நினைச்சு. அப்படி நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு 2 to 5 சூப்பர் டைம்ன்ற. அதை விட்டால் சாயங்காலம் அதே மாதிரி ஒரு 6 to 7 ஒரு 5 மணில இருந்தே வச்சுக்கலாம். பட் 6 மணிக்கு தான். ஏன்னா அது நல்லாவே தெரியும். சாயங்காலம் அந்த வாக்கிங் போறது அந்த 6 மணிக்கு மேல போனா மைண்ட் ஒரு அமைதியா இருக்கும். அதுக்கு முன்னாடி அந்த வெயிலு, அந்த ஒரு மக்களுடைய அந்த மனநிலைகள் எல்லாம் அங்க வைப்ரேஷன்ல இருக்கும். அந்த சாயங்காலம் ஒரு ரிலாக்ஸ் ஆகி விளையாட போவாங்க எங்கேயாவது இருக்கும். பகல் முடிஞ்சு இரவு ஆரம்பிக்கிறதும், அப்புறம் விடிகாலையில அந்த இரவு முடிஞ்சு பகல் ஆரம்பிக்கிறதும், அந்த சந்தியா கால நேரம் வந்து ரொம்ப முக்கியமான நேரம். அந்த நேரத்துல அந்த மனசு அமைதியா இருக்கு. அப்ப கடவுளை நினைக்கும் போது நமக்கு நல்ல அந்த வைப்ரேஷன் நமக்கு நல்லா கிடைக்கும். கண்டிப்பா. இன்னொரு விஷயம் என்னன்னா, காலைல 5 மணிக்கு எழுந்திரிக்கிறது வந்து பக்தர்கள் பண்ணுவாங்க. எல்லா மதத்திலுமே. முஸ்லிம் மதத்திலே 5 மணிக்கு தான் தொழுகை பண்ணுவாங்க. இந்து கோயில்களும் அந்த மணிக்கு தான் திறக்கும். எல்லாமே. சோ ஆனால் அப்ப வந்து அப்படியே பயங்கர ஒரு பிரபஞ்ச ஆற்றல் அபரிமிதமா வருது அப்படின்றாங்க இல்லையா? அது காரணம் என்னன்னா, அந்த நேரம் நாம இறைவனை அதுக்கு முன்னாடியே நினைத்து அந்த சக்தியை நிரப்பி வைக்கிறதா அந்த வாயுமண்டலத்தை அப்படி நிரப்பி வைக்கும். அவங்களுக்கு ரெடிமேடா வந்த உடனே அந்த வைப்ரேஷன் நல்லா ஃபீல் ஆகும். அவ்வளவுதான். சோ அப்படி நாம அந்த டைம் நிரப்புறோம். இதே மாதிரி சில நாட்கள் சொல்லுவாரு. இன்னொன்னு ஜனவரி 18ஆம் தேதி. சோ அது பிரம்மகுமாரிகளுக்கு இருக்கிறவங்களுக்கு தெரியும். அது ஒரு விசேஷ நாள். அன்னைக்கு ஒரு நாள் நீங்க இறைவனை நினைத்து அழிக்கக்கூடிய பாவம் மற்ற வருடம் முழுவதும் நீங்கள் நினைத்தால் எவ்வளவு பாவத்தை அழிக்க முடியுமோ அதை அந்த ஒரே நாள் அழிச்சிட முடியும்ன்ற. அதே மாதிரி காலையில அந்த அமிர்த வேலைன்னு சொல்ற அந்த 2 to 5 நீங்க இறைவனை நினைத்து அழிக்கிற பாவம்
ஒரு நாள் முழுவதும் அதுக்கப்புறம் நீங்க நினைவிலே இருந்தா அது கஷ்டம். நாள் முழுவதும் இருக்கிறது. ஆனா அப்ப இருந்து அழித்தால் எவ்வளவு அழிப்பீங்களோ அதை அங்க 1 மணி நேரத்துல அழிச்சிட முடியும்ன்ற. அப்ப புத்திசாலித்தனம் எது? சீக்கிரமா எழுந்திருக்கிறது தான். சோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இந்த சிவராத்திரி போன்ற நாட்கள்ல நடக்கலாம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒண்ணு பக்தர்கள் வந்து உண்மையிலே பக்தியின் பாவனையோட அங்க இருக்கிறாங்க. அதே நேரத்துல பிரம்மகுமாரிகளும் அந்த நேரத்துல தான் சக்தியும் கொடுத்துக்கிட்டு இருக்கும். அவங்க எடுக்கிற நிலையில இருப்பாங்க, நம்ம கொடுக்கிற நிலையிலும் இருப்போம். சோ இது இல்லாம சிவபெருமானும் கோயில் கோயிலா போய் சக்தி கொடுக்கிறது, அவங்களுடைய பக்தியின் பலனை நிறைவேற்றுறது, இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. முழு மூச்சா நடக்கும் அன்னைக்கு சிவராத்திரி. சோ உண்மையிலே இந்த சிவராத்திரி மாதிரி ஒரு சிறந்த நாள் உலகத்தில் வேற எதுவுமே கிடையாது. ஆஹ் ஏன்னா இப்ப கிறிஸ்துமஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கிறிஸ்துமஸ் தான் உலகத்திலே அதிகமா லீவ் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். 1 மாசம் லீவ் கொடுத்துருவாங்க வெளிநாட்டுல எல்லாம். ஆனா சிவராத்திரிக்கு ஒரு நாள் கூட லீவு கிடையாது இந்தியாவிலே. அதான் கொடுமை. மேபி சில ஸ்டேட்ல கொடுக்குறாங்களோ என்னவோ தெரியல. ஆனா அது அப்படியே கொடுத்திருந்தாலும் இப்ப சமீபமா தான் கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கு காரணம் என்ன, கடவுள் சொல்றாரு, ஒரு அது சிவராத்திரின்றது சிவனுடைய பிறந்த நாள். பிறந்த நாள் பூமிக்கு வர நாள், அதோடைய நினைவு. அப்ப கடவுளை தவிர யாருடைய பிறந்த நாளுக்கும் எந்த வேல்யூவும் கிடையாது. இதனால பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ மதத்துல ஜெகோவாஸ் விட்னஸ்ன்னு ஒரு இது இருக்கு, யெகோவாவின் சாட்சிகள்ட்டு. அந்த குரூப் கிறிஸ்துமஸ் கூட கொண்டாட மாட்டாங்க. ஏன்னா கடவுளை தவிர யாருடைய பிறந்த நாளும் மகிமைக்குரியது கிடையாது. ஆனா கடவுளுடைய பிறந்த நாள் அவங்களுக்கு தெரியாது. அவர் வருவாருன்னே அவங்களுக்கு தெரியாது. இன்னொன்னு இயேசுடைய பிறந்த நாள் கூட அவங்க கொண்டாடுவாங்க. ஆனா பைபிள்ல வந்து போட்டு இல்லையாம், இயேசு வந்து டிசம்பர் 26ஆம் தேதி பிறந்தாருன்னு போடலையாம். அதனால அவங்க கொண்டாட மாட்டாங்க. அதுல இருக்கிறதும் அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்களாம். சோ அதனால அவங்க அப்படி இருக்கிறாங்க. ஆனால் அவர் இந்த டயட்டு தான் பிறந்தார்னு தெரிந்தால் கூட அதனால எந்த லாபமும் கிடையாது. ஏன்னா கடவுள் இல்லைன்னா இயேசு மட்டும் இல்ல, கிருஷ்ணருக்கே வேல்யூ கிடையாது. சொர்க்கத்தில் பிறக்கிற முதல் குழந்தை ஸ்ரீ கிருஷ்ணர், அவருக்கே வேல்யூ கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி சொர்க்கம் உருவாகிறதுக்கு முன்னாடி இந்த கடைசின்னு ஒரு வருடம் தான் இறைவன் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். இந்த ஞானத்தை யார் பக்காவா கிரகிச்சு முழுக்க முழுக்க ஆத்ம உணர்வுல வராங்களோ அவங்கதான் கிருஷ்ணராவே பிறக்கிறது. ஞானத்தை எடுக்கலன்னா, கடவுளே வரலன்னா ஞானம் கிடைக்காதே. அப்ப எப்படி கிருஷ்ணர் வர முடியும் இல்லையா? சிவபெருமானுடைய நம்பர் 1 படைப்பு கிருஷ்ணர். அதாவது கிருஷ்ணராய் உருவாக்கக்கூடிய ஞானத்தை தான் எல்லாருக்குமே கொடுக்கிறாரு. ஆனா அதுல ஒருத்தர் நம்பர் 1 ஆயிடுறாங்க, அவங்க கிருஷ்ணர் ஆயிடுறாங்க. சோ அப்ப அந்த நம்பர் 1 புருஷோத்தமர், மனிதர்களிலே உத்தம புருஷர் கிருஷ்ணர் தான். அவருடைய பிறந்த நாள் கூட கொண்டாடுவதற்கு தகுதியற்றதுன்ற. அப்ப மற்றவர்கள் பிறந்த நாள்லாம் கேட்கவே தேவையில்லை இல்லையா? சோ அப்ப பிறந்த நாள் அப்படின்னா அது சிவனுடைய பிறந்த நாள் மட்டுமே. அந்த சிவனுடைய பிறந்த நாள் அப்ப சிவன் மட்டும் பிறக்கிறது கிடையாது. சிவனுடைய குழந்தைகள் முருகன், பிள்ளையாரு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, எல்லாருமே அட் டைம்ல தான் பிறக்கிறாங்க. சிவபெருமான் வந்து, அதாவது பிள்ளையார் முருகன்றது 2 விதமான குழந்தைகள். உடனே கடவுளை ஏத்துக்கிறவங்க பிள்ளையாரு, லேட்டா ஏத்துக்கிறவங்க முருகன், அவ்வளவுதான். இல்லையா? முருகன் வந்து ரொம்ப அந்த கதையிலே பாத்தீங்கன்னா சிவனை ஏத்துக்க மாட்டாரு ஆரம்பத்துல எல்லாம். போகவே மாட்டாரு, கைலாயத்துக்கே போக மாட்டாரு. நான் வந்து இவங்க கூடவே இருக்கிறேன், கார்த்திகை பெண்களோடவே இருக்கிறேன், அவங்கதான் என்ன வளர்த்தாங்க அப்படின்னு இருப்பாரு. சரி நீ அங்கேயே இரு, அம்மா முந்தனையை பிடிச்சிட்டே இருன்ட்டு பார்வதி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் கடைசியா தான் வரும். ஆனா பிள்ளையாரு இதுல பாத்தீங்கன்னா பிள்ளையாரு வந்து ஒரு அந்த கதைப்படி பாத்தீங்கன்னா, கதை எதுவும் நிஜத்தில் நடந்தது கிடையாது, அதுல ரகசியம் இருக்கு, அவ்வளவுதான். அதுல முதலாக சிவன் சந்திக்கிறார் பிள்ளையார். பார்வதி குளிக்கும் போது இவர் காவல் காக்கிறார். அப்பதான் தெரியுமே. அது வரைக்கும் அவர் பார்த்தது கிடையாது. ஏன்னா கதைப்படி வந்து பார்வதியுடைய அழுக்குல இருந்து உருவான ஒரு பிள்ளையாரு அப்படின்னுவாங்க. அப்ப காவல் காக்க சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. சிவன் வர்றாரு, சிவனை விடல. உடனே சிவன் கோபம் கொண்டு அவர் கழுத்தை வெட்டிடுறாரு. அந்த செகண்ட்ல இருந்து அவர் சாந்த சொரூபி ஆயிடுவார். அதுக்கு முன்னாடி அவருக்கும் கோபம் இருக்கும். அப்ப அதோட அர்த்தம் என்ன, அவங்க அது அப்படியே விஸ்தாரத்துல போயிடும். இறந்துட்டாரு, யானை தலையை எடுத்துட்டு வந்தாங்க, இப்படியே போயிட்டு இருக்குல்ல, அது ஒரிஜினல் அங்க சாரம் எங்கன்றதை அதை விட்டுட்டு போயிடும். அதான் விஷயம். அங்க சாரமே என்னன்னா, சிவனை பார்த்தவுடன் பலியானார் பிள்ளையார். அகங்காரம் எல்லாம் அற்று ஒரு செகண்ட் தான், ஒரு செகண்ட்ல பலி கொடுக்கறவங்க பிள்ளையார். தன்னை முழுசும் என்னதுன்னு எதுவுமே கிடையாது, எண்ணம், சொல், செயல், உடல், பொருள், ஆவி அனைத்தும் உன்னுடையதே அப்படின்னு முழுசா அர்ப்பணமாகறவங்க பிள்ளையார்.
ஸோ அதுக்கப்புறம் சண்டையெல்லாம் போட்டு பிரச்சனையெல்லாம் தாங்காம வேற வழி இல்லாம கடவுள் கிட்ட போறாங்களே, அவங்க எல்லாம் முருகர். எல்லா மதத்துக்கும் இது பொருந்தும். கதை இந்து மதத்துல இருந்தாலும் கடவுள் ஒருத்தர் தான். அவரைத்தான் அல்லாஹ் பரமபிதான்றோம். கடவுள் ஒருத்தர் தான். சிவனைத்தான் அப்படி சொல்றோம். அவருதான் பிறப்பிறப்பு சக்கரத்துல வராதவர். ஜோதி ரூபமாகவே இருக்கிறார். அது கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளி. அவர் மட்டும்தான் அந்த ஜோதி ரூபத்திலே இருக்கனால தான் அந்த ஜோதியின் ரூபமாக லிங்க ரூபத்தை நம்ம வழிபடுறோம். சோ இப்ப இறைவன் வந்து இந்த ஞானத்தை கொடுத்து ஒரு பிரம்மா வாய் வழியாக ஒரு வயோதிகர் உடல் வழியா கொடுக்கிறார். அந்த வயோதிகருக்கு பிரம்மன் பேரு. அவர் வாய் வழியா இந்த ஞானத்தை கேட்கிற எல்லாருமே பிரம்மாவின் குழந்தைகள். பிள்ளையாரா முருகனான்றது நீங்க எவ்வளவு சீக்கிரம் பலியாகிறீங்கன்றத பொறுத்து. அதான் பிரம்மா குமார் குமாரிகள் அப்படின்றது. சோ இப்ப இறைவனை புரிஞ்சுக்கிட்டு இறைவனை நினைக்கணும். அந்த வேலை தான் கொடுக்கிறார். நான் ஆத்மா, என்னுடையவர் சிவ பரமாத்மா. அவரை எந்த அளவுக்கு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆத்மா தூய்மையாகும். எந்த அளவுக்கு தூய்மை ஆகுறோமோ அந்த அளவுக்கு உடல்ன்ற உணர்வு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா மறந்து வெறும் ஜோதி ஆயிடும். இறைவனும் ஒரு ஜோதி, நானும் ஒரு ஜோதி. அப்புறம் புத்தியினால உடம்பு இருக்கும். ஆனா புத்தியினால உடம்புன்ற உணர்வே மறந்துடுவீங்க. வெறும் ஆத்ம ரூபத்திலே இருப்பீங்க. பிறரை பார்த்தாலும் புருவ மத்தியில இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவில தான் உங்களுடைய கவனம் இயல்பாகவே போகும். அந்த நிலையை அடைஞ்சிடணும். உடலை விட்டு உயிர் பிரியறதுக்குள்ள அடைஞ்சிட்டா சொர்க்கத்திலே வந்துடுவோம் ஆரம்பத்திலே. அது அந்த நேரத்துல கொஞ்சம் அப்படியே மற்ற விஷயத்துல எல்லாம் புத்தி அப்படி வெளியில போகுது, உடலை விடும் பொழுது அப்படின்னா திரும்ப கடவுள் கிட்ட டக்குன்னு போக முடியாது. இங்க மாட்டிக்கும். கொஞ்ச நேரம் பேய அலைஞ்சி அடி உதையெல்லாம் வாங்கி கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சு போனோம். அதுலயும் நீங்க பேய அலையிறதுக்கும் டைம் இருக்குது. ஏன்னா பேய அலையும் போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். டக்குன்னு போய் இன்னொரு இடத்துல பிறந்துட்டீங்க அப்படின்னா எல்லாம் ஞாபகம் போச்சு. எதுவும் பண்ண முடியாது. சோ அதனால இந்த உடம்புல இருக்கும் போதே முயற்சி பண்ணிடுங்க. இந்த உடம்பை விட்டா முடிஞ்சு போச்சு. இந்த உடம்பை வந்து எவ்வித தந்திரத்திலாவது பாதுகாத்துக்கொள் அப்படின்ட்டு அவரு பேர் என்ன வள்ளலார் சொல்றாரு. ஆனா அவர் மூலமா இது வெளிப்படுது. அவருக்கும் தெரியாது எதனால பாதுகாத்துக்கணும்ட்டு. ஆனா அவரு இருக்கிற டைம்ல வந்து அது தேவையில்லை. ஏன்னா அப்ப கடவுள் வரவும் இல்லை. 1936 தான் வர்றாரு. அவர் அதுக்கு முன்னாடி வாழ்ந்தவர் அவரு. இப்ப இறைவன் ஞானம் கிடைத்த பிறகு இறைவன் நினைவிலே இங்க பாதுகாக்கிற விஷயம்ன்றதை விட நீங்க வந்து அந்த கஷ்டம், தற்கொலை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எண்ணம் வரக்கூடாது. ஆனா அவ்வளவுதான் போயிடுச்சு. அதுக்கப்புறம் இருக்கல மிகப்பெரிய பிறவி இதுதான். சோ இப்ப இறைவனை நினைச்சுக்கிட்டே இருக்கிற நாம ஒரு கணவனை மனைவியே நினைக்கிற மாதிரி நினைக்கிறதுனால அந்த பார்வதி தேவிகள் நாம தான். அப்ப அவர் வந்து பிரம்மாண்டத்துல அந்த பிரம்ம மகா தத்துவத்துல இருக்கிறார். அந்த செம்பொன்னான ஒளி உலகம் அங்கேருந்துதான் இந்த சக்தி நமக்கெல்லாம் வருது. இந்த உலகம் பிரம்மாண்டம் எல்லாம் இயங்குறதுக்கு காரணமே அவரோட சக்தி தான். எல்லாம் ஒரு ஆர்டரோட தானே இயங்குது. பூமி ஒரு இத்தனை நாள் சுத்தணும், இத்தனை ரவுண்டு சூரியன் வளம் வந்துகிட்டு இருக்குது, தன்னைத்தானே சுத்திக்கிட்டு. அந்த மாதிரி ஒரு கோளும் தன்னைத்தானே சுற்றிக்கிட்டும் சூரியனையும் சுத்தி வந்துட்டு இருக்கு இல்லையா. இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நாள் ஒரு ஆர்டர் படி எல்லாம் நடக்குது, ஒரு விதிப்படி எல்லாம் நடக்குதுன்னா அந்த சக்தி தான் அதுக்கு காரணம். இதெல்லாம் படைப்புகள். அந்த இறைவனோட படைப்புகள். அந்த சக்தியை கொடுத்து அந்த ஆர்டர் அப்படியே அந்த விதிப்படி எல்லாமே அது விதிப்படி நடந்துட்டு இருக்குது. காரணமான அந்த சக்தி அபரிமிதமா நமக்கு கிடைக்குது. அது இந்த நம்ம கடைசி ஜென்மத்துல இந்த விஷயமும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அவரை நினைக்கதான் நம்ம முக்தி அடைய முடியும். அவரை நினைக்கதான் பாவங்கள் அழிந்து நம்ம சொர்க்கத்துல பிறக்க முடியுங்கிற விஷயம்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் வர்ற இந்த சிவராத்திரியில நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லா அதை யூஸ் பண்ணிக்கணும். அந்த நாளன்னைக்கு வர்ற புதன்கிழமை நைட்டு அட்லீஸ்ட் 2 மணி வரைக்குமாவது நீங்க நல்ல முழிச்சிருந்து நினைக்கிறதெல்லாம் நீங்க பாசிட்டிவா நினைக்க அப்ப கூட நினைச்சுக்கலாம், நம்ம இந்த ஜென்மம் முழுக்க நான் உன்னை மறக்கவே கூடாது அப்படி கூட நினைச்சுக்கலாம். எப்பொழுதும் உங்க நினைவிலே இருந்து நான் அடுத்த ஜென்மத்தை நல்லபடியா பிறக்கணும் அப்படின்னு கூட நம்ம வேண்டிக்கலாம். அஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். இனிமே வருங்காலத்திலயாவது ஒரு சொன்ன ஞானம் நமக்கு புரியணும் அப்படின்னு கூட நினைச்சுக்கலாம். கடவுள் சொன்ன ஞானம் நமக்கு ஏறணும்ல, அந்த அளவுக்கு நம்ம ஆத்மாவுக்கு வலிமை வேணும் முதல்ல. அதுக்கு கூட இந்த நாளை நல்லபடியா நினைச்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம் மத்தவங்க எல்லாருமே. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஜென்ரலாகவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு இந்த ஜென்மம் முன் ஜென்மத்தின் கர்ம கணக்கின் பலன்தான். அதே மாதிரி அடுத்த ஜென்மத்தை வந்து உருவாக்கிக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த ஜென்மம். ஆனா அதை தவற விட்டுறாங்க எல்லாரும். அதனாலதான் அப்படியே கீழே வந்துகிட்டே இருந்துட்டோம், அனைத்தையும் இழந்துட்டோம். சொர்க்கத்துல தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில வாழ்ந்தவங்களா நம்ம அப்ப எப்படி இருந்திருப்போம் இல்லையா.
அவனா அதாவது அவளா இவள்கிட்ட ஒரு சிவாஜி பாட்டு வரும், அந்த தெய்வத்தாயின் மகனா இவன். உண்மையில அந்த தெய்வத்தாய்க்கு பிறந்தவங்க தான் நம்ம சொர்க்கத்துல. ஆனா மறுஜன்மம் எடுத்து இப்ப அனைத்தையும் இழந்துட்டோம். காரணம் இந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்துல விழுந்து, புலனின்பத்துல விழுந்து. இப்ப அதுல இருந்தெல்லாம் விடுபட்டு இருங்க. என் நினைவினால் மட்டுமே உங்களுக்கு ஆனந்தமும் அமைதியும் கிடைக்கணுமே தவிர வெளி உலகத்து மனிதர்கள் மூலமாகவோ விஷயங்கள் மூலமாகவோ கிடைக்கக்கூடாது. ஏன்னா அது எல்லாமே அழியக்கூடியது, உங்களை ஏமாத்திடும் வேற. அது முதல்ல ஆனந்தத்தையும் கொடுக்காது, ஒரு மயக்கத்துல வேணா வச்சிருக்கும். அப்ப நிரந்தரமான ஆனந்தம் உங்களுடைய சுய ரூபமே ஆனந்த ஸ்வரூபம் தான், சச்சிதானந்த ஸ்வரூபம் தான். சோ அப்ப அது வெளி உலக விஷயத்துல இருந்தெல்லாம் உங்களுடைய புத்தியை விலக்கி என்னை மட்டும் நினைவு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, சிவனை மட்டும் நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆத்மாவுக்குள்ள அந்த சக்தி நிரம்புன்ற. எந்த அளவுக்கு இதுல மட்டுமே நீங்க கவனம் கொடுக்கீங்களோ அந்த அளவிற்கு அடுத்த ஜென்மம் மிக உயர்ந்ததாக இருக்கும். ஒரு ஜென்மம் இல்ல, 21 ஜென்மத்துக்கு மொத்தமா சேர்த்து. ஏன்னா இது வரைக்கும் ஒரு ஜென்மத்தில் செய்யற நற்காரியங்களோ கெட்ட காரியங்களோ பலனோ அடுத்த ஒரு ஜென்மத்துக்கு மட்டும்தான் வரும். அதுலயுமே நம்ம அழிச்சிடுவோம், பாவம் செஞ்சு அழிச்சிடும். இப்ப நம்ம கிட்ட கிடைச்சதெல்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஒரு பணக்கார குடும்பத்துல பிறக்கிறோம், திடீர்னு பாதியில காணாம போச்சுன்னா அதுக்கு முன்னாடி நீங்க செஞ்ச பாவத்தெல்லாம் நினைச்சு பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓ இதனால்தான் போச்சு அப்படின்ட்டு. அதே மாதிரி சிலர் ரொம்ப நல்லா இருக்கிறாங்க அப்படின்னா, சிலர் நல்ல ஏழையா இருப்பாங்க, ஆனா ரொம்ப தூய்மையா இருந்திருக்கலாம். திடீர்னு அவங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா அதான் தீது நன்றும் பிறர் தர வாரா. சோ அதை இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோன்றது ஞாபகம் இல்ல. ஆனா இப்ப இது ஞாபகம் வந்துருச்சு இல்ல, இதன் மூலமா தான் நம்மளுடைய எதிர்காலம் அமைய போகுதுன்ட்டு. இப்ப என்ன ஆனாலும் வெளி உலக கவர்ச்சியில மயங்க கூடாது. இதுல மட்டும் உஷாரா இருந்துட்டாலே வேற எந்த பாவமும் செய்ய மாட்டீங்க. வெளி உலக கவர்ச்சின்றது குழந்தை மேல உள்ள பற்றும் சேர்த்துதான். அது பரிசுத்தமான குழந்தை தான், பட் அது மேல உள்ள பற்று கூட பாவம் தான். அதுவும் வெளி உலகம் தானே, நமக்கு வெளில தானே இருக்குது எல்லாமே. சோ எல்லாத்துல இருந்தும் புத்தியை விலக்கி ஒரு சிவ பரமாத்மாவோட மட்டும் புத்தியை இணைக்க 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 ஆத்மாவில இருக்கிற அந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்ன்ற அந்த துரு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆத்ம ஜோதி தூய்மையாக ஒளி வீசிக்கிட்டே இருக்கும். அந்த நினைவோட அந்த இறைவனுடைய நினைவை தவிர வேற எந்த நினைவும் இல்லைன்னா அப்படியே உடலை விட்ட உடனே சல்லுன்னு ஜோதி மேல போயிடும். அந்த ராமாயணம் சீரியல் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், ராமர் முக்தி கொடுக்கும்போது அப்படியே ஆத்மா சல்லுன்னு மேல் நோக்கி போயிடும். ஆனா ஜென்ரலா எதுவும் மேல நோக்கி போறது இல்ல, சல்லுன்னு டக்கு டக்குன்னு இங்கேயே கீழே எங்கேயாவது போய் பிறந்துடும். மேல போனா இறைவனை நினைத்தால் தானே அது சாத்தியம். அவர் எங்க இருக்காருன்னு நினைச்சாதானே அங்க போக முடியும். அந்த ஞானத்தை தான் அம்பாக நாம விடுறோம். இப்ப அந்த அம்பு தொலைச்சிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுள் வந்திருக்கிறாரு, அவர் இப்படிதான் இருக்கிறாரு அப்படின்னு நிச்சய புத்தியோட நீங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்கனாலே மேல போக ஆரம்பிச்சிடுவீங்க, இல்லைன்னா கீழே மாட்டிக்குவீங்க. சோ இதுதான் மெயினா சிவராத்திரிக்கு சொல்ல நினைத்த நற்செய்தி. இன்னும் நிறைய இருக்குது. சோ அடுத்தடுத்து நாம அது சம்பந்தமா வீடியோ போடுறோம். ஓம் சாந்தி. சோ இறைவனுடைய ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமா கிடைக்கு. யூடியூப் வெப்சைட்ஸ்ல இருக்க அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். உலகத்துல எல்லா நாடுகளிலும் எல்லா மொழிகளிலும் பிரம்மகுமாரி இயக்கங்கள் இயங்கிட்டு தான் இருக்குது. யூடியூப்லயுமே பாத்தீங்கன்னா நீங்க எந்த மொழியில பிரம்மகுமாரிஸ் முரளி, தமிழ், தெலுங்கு, கன்னடா, அரபி எந்த மொழி போட்டீங்கன்னாலும், ஸ்பானிஷ் எந்த மொழி போட்டாலும் இருக்கும். சோ கடவுள் உலகம் ஃபுல்லா பரவி நமக்கு தெரியலன்றது நல்ல விஷயம் இல்ல. இந்தியாவிலதான் அவர் வந்திருக்கிறார். ஆனா இந்தியர்களுக்கே தெரியல, ஸ்பானிஷ் அரபு நாட்டுக்கெல்லாம் போயிடுச்சு. ஆனா இந்தியாவர்களுக்கே தெரியல அப்படின்றது எவ்வளவு பெரிய கொடுமை இல்லையா? ஈஷா யோகா சத்குருவே சிவபெருமான் நினைச்சிட்டு போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க அங்க. அவரு என்ன பண்றாரு? ஓம் நம சிவாயன்றது. சிவனே உன்னை நமஸ்கரிக்கிறேன். வருதுன்னு தெரியுது, எல்லாருக்கும் தெரியுது, அந்த நாள்ல வருது, அதனால முழிச்சுட்டு இருக்கணும்னு தெரியுது. ஆனா ஆட்டம் பாட்டத்துல எல்லாம் இருந்துட்டு இருந்தா எப்படி அதை உணர முடியும்? நம்ம எப்படி இருக்கணுமோ நமக்கு நாமே ஆசீர்வாதம் கொடுக்கணும். அப்ப அமைதியா இருந்து, எனக்கு இறைவா நான் இப்படி இருக்கிறேன், நான் ரொம்ப அமைதியா இருக்கணும், அடுத்த பிறவி நான் தேவதையா பிறக்கணும், இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களால நினைக்க நினைக்க நீங்க அப்படியே ஆகுவீங்க. இந்த எண்ணங்களாலதான் நம்மள நாமே உருவாக்கிட்டோம். பிரம்மகுமாரிகள்லாம் அப்ப நல்ல சுயமான்ல இருப்பாங்க. நான் மாஸ்டர் சர்வ சக்திமான் அப்படிங்கிற ஒரு சுயமானம் எடுத்துக்கிட்டு கூட அதை நினைச்சுக்கிட்டே இருக்க அந்த பவர் ஏறிக்கிட்டே இருக்கும். பவர்ஃபுல் ஆத்மா அப்படின்னு நினைக்க அந்த மாதிரி பவர்ஃபுல்லாவே அந்த ஆத்மா மாறும். பாவ கர்மா எல்லாம் எரிஞ்சு ஆத்மா தூய்மை அடையும். இத பிரம்மகுமாரிகளும் நல்லபடியா பயன்படுத்திக்கலாம் அந்த நாளைக்கு சிவராத்திரி, நாளான்னைக்கு இருக்கிற சிவராத்திரியை. எல்லாருக்கும் இனிய சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. தேங்க்யூ பிரதர்.